வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது wrappers. இந்த wrappers எதுக்கு பயன்படுத்துவோம்னா, இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் ஆப்ஜெக்டாக. ஓகேங்களா, டு பி அக்சஸ்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அக்சஸ் பண்ணிப்போம். அதுதான் இந்த wrappers-ஐ பயன்படுத்துகிறோம். wrapper classes are those classes that allow primitive data type to be accessed as object. இது ஆப்ஜெக்டாக பயன்படுத்துவோம். சரிங்க. சரி, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன இருக்குது? பூலியன், பைட்டு, கேரட், டபுள், ஃப்ளோட்டு, இன்ட்டு, லாங்கு, ஷார்ட், வைடு, இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதை நம்ம wrapper கிளாஸில் எப்படி எழுதணும்னா, இங்கே பி இருந்தால் இங்கே கேபிட்டல் பி, இங்கே ஸ்மால் பி, இங்கே கேபிட்டல் பைட்டுக்கு, கேருக்கு இங்கே கேரக்டர்னு எழுதுவோம், டபுளுக்கு இங்கே டி, ஸ்மால் எஃப் இருக்கிற இடத்துல இங்கே ஃப்ளோட் கேப்ஸ், இன்ட்டுக்கு இன்டிஜர்னு எழுதுவோம், லாங்குக்கு கேபிட்டல் எல் வரும் ஸ்டார்டிங்கில், ஷார்ட்டு தான், அது எஸ், இங்கே கேபிட்டல் எஸ், இங்கே ஸ்மால் வாய்டுனா இங்கே கேபிட்டல் வி வாய்டு. இது உஷாராக இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா. சரி, இப்போது ஒரு wrapper கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். wrapper classes do not contain the constructor. மற்ற கிளாஸஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மெத்தட்ஸ் ஆஃப் wrapper classes ஆர் ஸ்டாட்டிக். எப்பயுமே இந்த ஸ்டாட்டிக்லேயே தான் இருக்கணும் அந்த கீவேர்டில். ஆஃப்டர் அசைனிங் த வேல்யூஸ் டு த wrapper கிளாஸ் we cannot change them. ஸோ நம்ம wrapper கிளாஸஸில் வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு ஒரு கோடிங் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, import java.io.start கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு எனக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிறேன், எக்ஸப்ஷன் பேக்கேஜஸ்ஸு. ஓகேங்களா. சரி, இப்போ கிளாஸ் பேர் wrapper டெமோன்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் கொடுக்குறேன், இதான் மெயின் ஃபங்க்ஷன் டேரெக்டாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. ஸோ இந்த இடத்துல argsன்னு வரும். ஓகேங்களா. சரி, இப்போ இங்கே பாருங்கள், முக்கியமான இடத்துக்கு வரும். இப்போ நான் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன், கிரியேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் வேல்யூ 10. இப்போ 10 வந்து நம்பர் தானே, அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன்னு இங்கே சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன். இப்போ அதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு wrapperல நம்ம இன்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டீஜர் படித்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், i ஈக்குவல் டு நியூ இன்டீஜர் 10. இந்த 10 வேல்யூ. ஓகேங்களா. இந்த நம்பருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஐன்னு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, system.out.println obtaining the value back from the object. இது அப்படியே நான் என்ன டைப் பண்ணும், அப்படியே பிரிண்டில் காட்டும். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ப்ளஸ் i.int வேல்யூன்னு கொடுக்கணும். அதாவது இந்த ஐயை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். .int வேல்யூனா இது என்ன வேல்யூ இருக்கீங்க, 10, அந்த 10 இங்கே காட்டும். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பரே ஆப்ஜெக்டாக பயன்படுத்தி அக்சஸ் பண்ணுறேன், அதுதான் wrapper. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜருக்கு பார்த்தோம், எப்படி ஸ்ட்ரிங்குக்கு பார்க்கலாம் பாருங்கள். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு கொடுத்துட்டு அதுக்கு நான் 100 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ system.out.println நான் கொடுக்குறேன், இந்த ஸ்ட்ரிங் இஸ் ப்ளஸ் எஸ்டிஆர் அப்படி கொடுத்தேன்னா இப்போ இந்த இடத்துல 100ன்னு வந்துடும். ஓகேங்களா. சரி, அடுத்தது இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் பாருங்கள், இந்த system.out.println இங்கே இருக்கு பாருங்கள், the system.out.println obtain the numeric value from the string integer dot pass int of str. அதாவது இது டபுள் கோட்ஸில் நம்ம இங்கே 100 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது நம்பர் கிடையாது. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரிங் 100ன்னு அப்படி வந்துருச்சு. இல்லை, எனக்கு வந்து அது வந்து என்ன பார்க்கணும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக வேணும்னா நம்ம இங்கே இன்டீஜர் டாட்னு போட்டு பாஸ் இன்ட்டு கொடுத்து அதே இந்த எஸ்டிஆர் கொடுத்தோம்னா இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு நம்பராக வரும். அதை இங்கே பிரிண்ட் வந்துருக்கு, அப்டைனிங் த நியூமரிக்கல் வேல்யூ ஃப்ரம் த ஸ்ட்ரிங் 100. ஸோ இந்த இடத்துல இருக்கிற 100 வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த இடத்துல இருக்கிற 100 வந்து நம்பர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இன்டீஜராக மாறிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து wrapper கிளாஸஸாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல wrapper கிளாஸஸ்னால் என்ன டெஃபினேஷன் எழுதணும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன, அதுக்கு என்ன wrapper கிளாஸஸில் பயன்படுத்தணும், என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். wrapper கிளாஸஸில் கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தக்கூடாது, ஸ்டாட்டிக்காக இருக்கணும் எல்லா மெத்தட்ஸுமே. ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அசைன் பண்ணிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராம் பேக்கேஜெலாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ முதல்ல ஒரு நம்பருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு
wrapper கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஐன்னு. ஸோ அதை ஐ யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் இங்கே வந்து அக்சஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு 100ன்னு கொடுத்துருக்கேன். அதை அப்படியே பிரிண்டில் காட்டுறேன். திரும்ப அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு நம்பராக இன்டீஜராக மாற்றி கொடுக்கறதுக்கு திரும்ப wrapper கிளாஸை பயன்படுத்திக்கிறேன் இன்டீஜர். ஸோ இதுக்கான அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.